அருமையானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மகத்தான கருணையினால் 17ஆம் நாள் நோன்பு வைத்த நிலையில் லுஹர் தொழுகை இமாம் ஜமாத்தோடு நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய அமர்வு மகத்தான ஒரு நினைவு தினத்தை தாங்கி நிற்கிறது. பத்ர் போர் நடைபெற்ற தினம் இன்றைய தினம். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற செய்தி, ரமலான் பிறை 17ஆம் நாள் வெள்ளிக்கிழமை பத்ர் யுத்தம் நடைபெற்றது. 76 முஹாஜிரீன்களும் 237 அன்சாரிகளும் மொத்தம் 313 பேர் பங்கேற்றதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். எதிரிகள் ஆயிரக்கணக்கான பேர் வருகை தந்திருந்தார்கள். ஆயுத பலத்தோடு நின்றிருந்தார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரினுடைய யுத்த களத்தில் கிப்லாவை முன்னோக்கி இருகரமேந்தி தங்களுடைய பிரச்சாரணத்தில் துஆ செய்ய ஆரம்பித்தார்கள். அல்லாஹும்ம இன் துஹ்லிக் அஹாதிஹில் இஸாபா, யா அல்லாஹ், நாங்கள் சின்னஞ்சிறிய கூட்டமாக இருக்கிறோம், பெரும் திரளாக அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இந்த பத்ரினுடைய யுத்த களத்தில் இந்த சின்னஞ்சிறிய இந்த கூட்டத்திற்கு நீ உதவி புரியவில்லை என்றால், இவர்கள் அழிந்து விட்டால், மின் அஹ்லில் இஸ்லாமி லா துஅபது ஃபில் அர்த், இந்த பூமியில் உன்னை வணங்க யாருமே இருக்க மாட்டார்கள். எனவே இந்த பத்ரினுடைய யுத்த களத்தில் யா அல்லாஹ் வெற்றியை கொடு என்பதாக உருக்கமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். பத்ரில் 1000 மலக்குகளை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கலந்து கொள்ள செய்தான். காலையில் ஆரம்பித்த இந்த போர் சூரியன் உச்சிக்கு வருவதற்கு முன்னாலேயே முடிந்து போனது. பத்ரினுடைய யுத்தக்களம் என்பது என்னமோ 2-3 நாட்கள், பல மாதங்கள் அப்படி நடைபெற்ற ஒரு போர் அல்ல. பத்ரினுடைய யுத்தம் நடைபெற்ற அந்த நேர அளவு என்பது அதிகாலையில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த போர் சூரியன் உச்சிக்கு வருவதற்கு முன்னால் முடிந்து போனது. இதுதான் பத்ரினுடைய யுத்தம். ஆனால் அது ஏற்படுத்திய அந்த தாக்கம் என்பது அது சாதாரணமானதல்ல. இந்த நாளை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிற போது யௌமுல் ஃபுர்கான், சத்தியம் எது அசத்தியம் எது என்பதை பிரித்து காட்டப்பட்ட நாள் என்பதாக இந்த நாளை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். இந்த பத்ரின் பின்னணியில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆ இருந்தது, நபியினுடைய கவலை இருந்தது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நல்ல திட்டமிடுதல் இருந்தது, நபி தோழர்களுடைய அர்ப்பணிப்பு இருந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக அல்லாஹ்வினுடைய உதவி இருந்தது. 1000 மலக்குகளை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உதவி செய்தான். சரியான ஆயுத பலம் இல்லாமல் ஈமானையும் தக்வாவையும் கொண்டு எதிர்கொண்ட கூட்டம்தான் இந்த இஸ்லாமிய கூட்டம். ஒரு சிறிய கூட்டம் பெரும் கூட்டத்தை வெற்றி கொண்டது என்றால் இதில் ஏராளமான படிப்பினை நமக்கு இருக்கிறது. இன்றைக்கு பெரும்பான்மையை கண்டு பயப்படுகிற ஒரு சூழ்நிலை சமூகத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்கள் பெரும்பான்மையினர்களாக இருக்கிறார்கள், நாம் சிறுபான்மையினர்களாக இருக்கிறோமே என்கிற அச்சப்படுகிற நிலையை நாம் பார்க்கிறோம். பெரும்பான்மையினர்களை கண்டு சிறுபான்மையினர்களாக இருக்கக்கூடியவர்கள் அச்சப்பட வேண்டிய தேவையில்லை. அல்லாஹின் மீது முழுமையான நம்பிக்கையும் தக்வாவும் ஈமான்தாரிகளாக நீங்கள் இருந்தால் நீங்கள்தான் வெற்றியாளர்கள் என்பதை நிரூபித்து காட்டிய போர்தான் இந்த பத்ரினுடைய யுத்தக்களம். இது யுகஷீக்குமுன் ஆச அமனத்தம் மின்ஹு, நினைவு கூறுங்கள், நீங்கள் அமைதி அடைவதற்காக அவன் ஒரு சிறிய தூக்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கொடுத்தான் என்பதாக இந்த பத்ரினுடைய யுத்த களத்தினுடைய அந்த களத்தினுடைய நிலவரத்தை அல்லாஹு தஆலா சொல்கிறான். இரவு நேரத்தில் பத்ரினுடைய யுத்தம் நடைபெறுவதற்கு முன்னால் இரவு நேரத்தில் அங்கே எதிரிகளுடைய கூட்டத்தை சார்ந்தவர்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். பிடித்து கும்பாளமிட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்தில்
இங்கே சஹாபாக்களை பார்த்தால் அவர்கள் இபாதத்தில் வணக்க வழிபாடுகளில் நின்றார்கள். அவர்களை பலப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நாம் என்ன செய்தோம் என்பதை குறித்து சொல்கிற போது, இது யுகஷீகுமுன் நுஆஸ அமனத்தம் மின்ஹு, நினைவு கூறுங்கள், நீங்கள் அமைதியடைவதற்காக உங்களுக்கு சிறிய தூக்கத்தை கொடுத்தோம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். தூக்கம் என்பது மிக அத்தியாவசியமான ஒன்றாக மனிதனுக்கு இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு உற்சாகத்தை கொடுப்பதற்கும் அவன் வலுப்பெறுவதற்கும் பலம் பெறுவதற்கும் உண்டான ஒன்றாக இந்த தூக்கத்தை அல்லாஹு தஆலா அமைத்து கொடுத்திருக்கிறான். அந்த தூக்கம் என்பது, அந்த தூக்கத்திற்காகவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு இரவு நேரத்தை தந்திருக்கிறான். தூங்கக்கூடிய அந்த இரவு நேரத்தில் விழித்து கொண்டிருந்து விட்டு பகலெல்லாம் தூங்குகிற அந்த தூக்கம் அல்ல. நமக்கு பலம் தருகிற தூக்கம் என்று சொன்னால் இரவு நேரத்தை அல்லாஹு தஆலா தூங்குவதற்காகவே நமக்கு தந்திருக்கிறான். அந்த நேரத்தில் நாம் தூங்குகிற போது அதற்கான ஒரு உற்சாகத்தை, உடலினுடைய பலத்தை அல்லாஹு தஆலா நமக்கு தருகிறான். இங்கே அவர்களுக்கு நாம் கொஞ்சம் தூக்கத்தை கொடுத்தோம், சிறு தூக்கத்தை கொடுத்தோம் என்பதாக சொல்கிறான். இன்னும் உங்களை அதன் மூலம் தூய்மைப்படுத்துவதற்காகவும், ஷைத்தானினுடைய தீய எண்ணங்களை உங்களை விட்டும் நீக்குவதற்காகவும், வலியர்பித்த அலா குலூபிக்கும், உங்கள் இருதயங்களை பலப்படுத்தி, வைசப்பித்த பிஹில் அக்தாம், உங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவதற்காகவும் சிறு தூக்கத்தை உங்களுக்கு நாம் கொடுத்தோம் என்பதாக பத்ரினுடைய யுத்த களத்தினுடைய நிலவரத்தை குறித்து அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் பேசுகிறான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பத்ர் யுத்தம் நடைபெறுவதற்கு முன்னால் இரவு நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிசைக்குள் சென்றவர்கள் தான் சஜிதாவில் வீழ்ந்தார்கள். அல்லாஹ்விடத்தில் மன்றாட ஆரம்பித்தார்கள். யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மத்திக அஸ்தகீது, யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மத்திக அஸ்தகீது என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டே இருக்கிறார்கள். நித்திய ஜீவனே, நிலைத்திருப்பவனே, யா அல்லாஹ், உன்னுடைய ரஹமத்தை கொண்டு எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக. நீ இந்த போரிலே எங்களுக்கு உதவி செய்யவில்லை என்று சொன்னால் நாங்கள் அழிந்து விடுவோமே, இல்லாமலாகி விடுவோமே என்று உருக்கமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடிசையிலிருந்து துஆ செய்து கொண்டே இருக்கிறார்கள். குடிசைக்குள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சென்றார்கள். பார்த்தால் சஜிதாவிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து குலுங்கி அழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்து கொண்டே இருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளியே வருகிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சொன்னார்கள், அபூபக்கரே, அங்கே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிற அந்த மன்றாட்டம் என்பது அதை என்னால் பார்த்து நிற்க முடியவில்லை. அவ்வளவு கெஞ்சுதலை அல்லாஹ்விடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்து நிற்கிறார்கள். தன்னையே மாய்த்துக் கொள்வார்களோ என்கிற அளவுக்கு அல்லாஹ்விடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முறையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னபோது அதை கேட்ட அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குடிசைக்குள் செல்கிறார்கள். அங்கே பார்த்தால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவிலே கிடந்து யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மத்திக அஸ்தகீது, யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மத்திக அஸ்தகீது, யா அல்லாஹ், உன்னுடைய ரஹமத்தை கொண்டு எங்களுக்கு நீ உதவி செய்து விடு. நீயே நித்திய ஜீவனாக இருக்கிறாய், நிலையானவனாக இருக்கிறாய் என்பதாக சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்து கொண்டு குலுங்கி அழுது கொண்டிருக்கிற போது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் அதை பார்த்து நிற்க முடியவில்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படியே கட்டி அணைத்தார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், நாம் ஹக்கிலே இருக்கிறோம், உண்மையிலே இருக்கிறோம், சத்தியத்திலே இருக்கிறோம் நபியே, நீங்கள் ஏன் இவ்வளவு மன்றாடி கொண்டிருக்கிறீர்கள்? போதும் நபியே, விட்டுவிடுங்கள். அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு வெற்றியை தருவான். இந்த போரில் நாம் தான் வெற்றி பெறுவோம் நபியே. நீங்கள் மன்றாடியது போதும் நபியே, அழுதது போதும் நபியே என்பதாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டி அணைத்து ஆறுதல் வார்த்தைகளை சொல்கிறார்கள். யார், எப்படிப்பட்ட அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு? ஹிஜ்ரத்தினுடைய அந்த சமயத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சௌரினுடைய அந்த குகையிலே இருக்கிற போது அங்கேயும் அந்த எதிரிகள் வந்து விடுகிறார்கள். எதிரிகள் குனிந்து பார்த்தால் இருவரினுடைய தலைகளும் பறிபோய்விடும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இந்த நேரத்தில் பயந்து போனவர்களாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சௌரினுடைய குகையில் வைத்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ்,
நாம் இருவர் தானே இருக்கிறோம், எதிரிகள் இங்கேயும் வந்து விட்டார்களே, அவர்கள் குனிந்து பார்த்தால் இருவருடைய தலைகளும் பறிபோய்விடுமே என்பதாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன அந்த நேரத்தில், அப்பொழுது சௌரினுடைய குகையில் வைத்து அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறுதல் வார்த்தைகளை சொன்னார்கள். லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா, நண்பரே கவலைப்படாதீங்க, நாம் இருவர் மட்டுமல்ல, சூப்பர் பவராக மூன்றாவது நபராக நம்மோடு இறைவன் இருக்கிறான், கவலைப்படாதீர்கள் அபூபக்கரே என்பதாக அந்த நேரத்தில் சௌரினுடைய குகையில் வைத்து அப்பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறுதல் வார்த்தைகளை சொன்னார்கள். இப்பொழுது இங்கே பத்ரினுடைய யுத்த களத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி கிடைக்க வேண்டுமே என்று அல்லாஹ்விடத்திலே உருகி உருகி துஆ செய்து கொண்டிருக்கிற போது, சஜிதாவிலே வீழ்ந்து இருக்கிற போது, இங்கே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டி அடைத்து கொண்டு, போதும் நபியே, அல்லாஹ் தஆலா நமக்கு வெற்றியை தருவான், நாம் சத்தியத்திலே இருக்கிறோம், ஹக்கிலே உண்மையிலே இருக்கிறோம் நபியே, போதும் நபியே என்பதாக ஆறுதல் வார்த்தைகளை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னார்கள். அதற்கு பிறகுதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவிலிருந்து எழுந்தவர்கள் குடிசையை விட்டு வெளியே வருகிறார்கள். தஹஜ்ஜத்தினுடைய நேரம் வந்தது. அந்த நேரத்தில் சஹாபாக்களை எல்லாம் ஒன்று கூட்டி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சயுஹ்ஸமுல் ஜம்உ வ யுவல்லூன துபுர், இந்த சிறிய படை அந்த பெரும் படையை ஓட ஓட இன்றைக்கு விரட்டப் போகிறது என்கிற சுப செய்தியை அந்த நபித்தோழர்களுக்கு மத்தியில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பது மாத்திரமல்ல, அந்த நபித்தோழர்களை ஆர்வப்படுத்தும் முகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள். யார் யார் எந்தெந்த இடத்தில் அந்த காபிர்கள் செத்து கிடப்பார்கள் என்பதையும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு இடத்தை காண்பித்து, இந்த இடத்தில் இப்படித்தான் அபூஜஹல் செத்து கிடப்பான், இந்த இடத்தில் ஷைபா செத்து கிடப்பான், இந்த இடத்தில் உமையா செத்து கிடப்பான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொருவரையும் அடையாளம் காட்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழர்களுக்கு முன்னறிவிப்பு செய்தார்கள். நபித்தோழர்கள் சஹாபாக்கள் சொன்னார்கள், எந்தெந்த இடங்களில் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த காபிர்கள் எப்படி செத்து கிடப்பதாக சொன்னார்களோ, அதே போல அவர்கள் அந்தந்த இடங்களில் செத்து கிடப்பதை நாங்கள் பார்த்தோம் என்றார்கள் அந்த நபித்தோழர்கள். அந்த அபூஜஹல் பத்ரினுடைய யுத்த களத்தில் அவன் எப்படி மரணித்தான், அவனுக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளவு இழிவான ஒரு சாவை கொடுத்தான் என்று சொன்னால், மக்காவினுடைய நாட்டாமை என்பதாக தன்னை சொல்லிக் கொண்டிருந்தவன், ஆணவம் பிடித்து அலைந்து கொண்டிருந்தவன், அந்த அபூஜஹலுக்கு எப்படிப்பட்ட ஒரு இழிவான மரணத்தை அந்த பத்ரினுடைய யுத்த களத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கொடுத்தான் என்று சொன்னால், போர் வீரியமாக நடந்து கொண்டிருக்கிற போது அபூஜஹலை தேடியவர்களாக முஆத் முஅவ்வித் என்கிற 2 சிறுவர்கள் வருகிறார்கள். ஒரு 20 வயது கூட நிரம்பிராத 2 சிறுவர்கள். அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு பக்கத்திலே வந்து நிற்கிறார்கள். அந்த சிறுவர்களை பார்த்தபோது, நீங்கள் எப்படி வீரியமாக போர் நடந்து கொண்டிருக்கிறது, இதற்குள்ளே வந்து நிற்கிறீர்களே என்று அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டு இருக்கிற போது, அந்த முஆதும் முஅவ்விதும் கேட்டார்கள், இல்ல, நாங்க அபூஜஹலை பார்க்க வந்தோம், அபூஜஹல் யாருன்னு எங்களுக்கு தெரியாது, அபூஜஹலை எங்களுக்கு அடையாளம் காட்டுங்கள் என்பதாக சொன்னார்கள். அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், சிறுவர்களாக இருக்கிறீர்கள், அபூஜஹலை அடையாளம் காட்ட சொல்லி கேட்கிறீர்கள், எதற்காக வேண்டி அபூஜஹலை நீங்கள் கேட்கிறீர்கள்? எங்கள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவன் இழிவாக பேசுகிறானாம், அவர்களை சாபமிடுகிறானாம், பல இன்னல்களையும் தொல்லைகளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவன் கொடுத்து கொண்டிருக்கிறானாம். இதற்கு மேலும் அந்த அபூஜஹல் பூமிக்கு மேலாக வாழக்கூடாது என்பதை நாங்கள் இருவரும் முடிவு செய்து விட்டோம். இன்றைக்கு எங்களுடைய கைகளினால் அவன் மரணத்தை சந்திக்க வேண்டும் என்பதற்காக இந்த போர்க்களத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் என்பதாக
வீர தீரமாக அந்த முஆத் முஅவ்வித் என்கிற 2 சிறுவர்கள் பேசுகிற போது மலைத்து போய் கேட்டு நிற்கிறார்கள். அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிற போதே அபுஜஹில் அந்த வழியாக அவர்களை கடந்து செல்கிறான். அந்த போர்க்களத்தில் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த அபுஜஹில் அவன் மக்காவினுடைய நாட்டாமை, அநியாயக்காரன், இந்த உம்மத்தினுடைய ஃபிரௌன் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை வர்ணித்தார்கள். அவனை குறித்து அவனை சாகடிக்கப் போகிறோம் என்பதாக இந்த சிறுவர்கள் கேட்டு நிற்கிறார்களே என்ற ஆச்சரியமாக நான் எண்ணிக்கொண்டிருந்த அந்த வேளையில் எங்களை கடந்த அந்த அபுஜஹில் சென்றபோது அந்த 2 சிறுவர்களுக்கும் நான் அடையாளம் காட்டினேன் என்பதாக சொல்கிறார்கள். அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதுதான் அபுஜஹில் என்பதாக அடையாளம் காட்டியதுதான் தாமதம். இருவரும் அந்த கணத்திலேயே அவர்கள் பாய்ந்து சென்றார்கள் அபுஜஹிலை நோக்கி. தன்னுடைய கையில் வாளை ஏந்தியவர்களாக ஒரு சிறுவர் அந்த அபுஜஹில் பயணித்துக் கொண்டிருக்கிற அந்த குதிரையினுடைய சவாரி செய்து கொண்டிருக்கிற அந்த குதிரையினுடைய காலை வெட்டுகிறார். மற்றொருவர் அந்த அபுஜஹிலுடைய கழுத்தை வெட்டுகிறார். இப்பொழுது இருவரும் சேர்ந்து அந்த அபுஜஹிலை வெட்டி சாய்த்தார்கள் என்பது வரலாறு. அபுஜஹிலுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மரணத்தை கொடுத்தது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மூலமாக அல்ல, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மூலமாக அல்ல, ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மூலமாக அல்ல, அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மூலமாக அல்ல, 2 சிறுவர்களின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அநீதம் இழைத்துக் கொண்டிருந்த, அநியாயம் செய்து கொண்டிருந்த அந்த அபுஜஹிலை சாகடித்து மரணிக்க செய்து அவனுடைய சாவை, மரணத்தை இழிவுபடுத்தினான் என்பதுதான் பத்ரினுடைய அந்த வரலாறு. எதிரிகளில் 70 நபர்கள் அந்த பத்ரினுடைய யுத்த களத்தில் கொல்லப்பட்டார்கள். 70 நபர்கள் கைதிகளாக பிடிக்கப்பட்டார்கள். 14 பேர் அந்த யுத்தத்தில் ஷஹீதாக்கப்பட்டார்கள். பத்ரினுடைய போர் முடிந்து சஹாபாக்கள் எல்லாம் மதீனாவுக்கு வெற்றி வாகை சூடியவர்களாக வருகிறார்கள். அப்பொழுது அந்த மதீனாவினுடைய நிலை எப்படி இருந்திருக்கும் என்பதை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். போருக்கு சென்றவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மதீனாவிற்கு வருகை தருகிறார்கள். அந்த தன்னுடைய சொந்தங்களை, உறவுகளை, யார் இருக்கிறார்கள், யார் ஷஹீதானார்கள் என்பதை அறியாத அந்த மதீனத்து மக்கள் அந்த நபித்தோழர்களை பார்த்து அவர்களுடைய வரவுக்காக வேண்டி காத்து நிற்கிற போது அதில் உம்மு ஹாரிசா என்கிற ஒரு பெண், ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு அந்த பத்ருடைய யுத்த களத்தில் கலந்து கொண்டார்கள். தன்னுடைய மகனினுடைய வருகைக்காக வேண்டி காத்திருக்கக்கூடிய அந்த தாய் அங்கேயும் இங்கேயும் ஓடுகிறார். ஒவ்வொரு நபித்தோழர்களையும் பார்த்து கேட்கிறார், என்னுடைய மகனை எங்கே, ஹாரிசாவை எங்கே, ஹாரிசாவை எங்கே? நபித்தோழர்கள் சொன்னார்கள், உம்மு ஹாரிசா, உங்களுடைய மகனார் ஹாரிசா அவர் பத்ரினுடைய யுத்த களத்தில் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார் என்பதாக சொன்னார். அந்த பெண் ஓடுகிறார் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் கண்கள் கலங்கியவராக உம்மு ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நிற்கிறார்கள். மகனை இழந்த தாய் வந்து நிற்கிறாரே, என்ன பதில் சொல்ல போகிறோம் என்ற நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிற்கிற போது உம்மு ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டது, யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகன் ஹாரிசா இந்த மார்க்கத்திற்காக, இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக வேண்டி உயிரை தியாகம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் இந்த போருக்கு அனுப்பி வைத்தேன். யா ரசூலல்லாஹ், போருக்கு சென்ற என்னுடைய மகன் திரும்பி வரவில்லை. நபி தோழர்கள் எல்லாம் என்னுடைய மகன் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார் என்பதாக சொல்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. என்னுடைய மகனை நான் இழந்து விட்டேனே என்கிற அந்த கவலை எனக்கு இல்லை. ஆனால் அதற்கு எனக்கு பகரம் வேண்டும் நபியே. எனக்கு இப்பொழுது இந்த உலகத்திலேயே தெரிந்தாக வேண்டும், என்னுடைய மகன் எந்த நிலையில் அந்த பத்ரினுடைய யுத்த களத்தில் வஃபாத்தானான், ஷஹீதாக்கப்பட்டான் என்பது தெரிந்தாக வேண்டும். வீர தீரமாக போரிட்டு அவனுடைய ஷஹீது அங்கே அமைந்ததா, அல்லது புறமுதுகிட்டு ஓடுகிற போது எதிரிகளால் கொல்லப்பட்டானா, அவனுடைய இப்போதைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை நான் அறிய விரும்புகிறேன் யா ரசூலல்லாஹ் என்பதாக ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டபோது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா உம்மு ஹாரிசா, உம்மு ஹாரிசாவே, உங்களுடைய மகன்
எப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தில் உயர்வில் இருக்கிறார் தெரியுமா? சொர்க்கத்தில் இருக்கிறார் என்பது மாத்திரமல்ல, இன்னஹா ஜினானுன் ஃபில் ஜன்னா, சுவனங்கள் என்ன ஒன்றா இரண்டா இருக்கிறது, சுவனங்களில் பல சுவனங்கள் இருக்கிறது. உங்களுடைய மகன் பத்ரினுடைய யுத்த களத்தில் வீர தீரமாக போரிட்டுதான் வீர ஷஹீத் அடைந்திருக்கிறார். அசாபல் ஃபிர்தௌஸல் ஆலா, உம்முடைய மகனார் ஹாரிசா அவர் சாதாரணமான சுவனத்தில் அல்ல, சுவனங்களிலெல்லாம் மிக உயர்ந்த சுவனமாக இருக்கிற ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இருக்கிறார் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோதுதான் என்னுடைய மகனை இந்த மார்க்கத்திற்காக, இந்த தீனுக்காக நான் தியாகம் செய்திருக்கிறேன் என்பதில் நான் பெருமையிடுகிறேன். அவன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இருக்கிறான் என்று சொன்னால் அதுவே எனக்கு போதுமானது என்பதாக அந்த ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய மகனினுடைய அந்த ஷஹாதத்தை ஏற்றுக்கொண்டார்கள், சந்தோஷப்பட்டார்கள் என்று சொன்னால் இதுதான் பத்ருடைய யுத்த களத்தின் வரலாறு. அருமையானவர்களே, பத்ரில் ஏராளமான படிப்பினை நமக்கு உண்டு. ஒவ்வொரு கட்டத்திலும் நபித்தோழர்களிடத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலோசனை கேட்கக்கூடியவர்களாக இருந்தார். பத்ரினுடைய ஆரம்ப கட்டத்திலேயே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபித்தோழர்களை எல்லாம் வாருங்கள் நாம் போருக்கு செல்ல வேண்டும் என்பதாக சொல்லி கட்டாயப்படுத்தி அழைத்து செல்லவில்லை. அந்த நபித்தோழர்களிடத்தில் அந்த போர் செய்ய வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது, வேறு வழியே இல்லை, என்ன செய்வது என்று ஆலோசனை செய்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி அந்த போர் செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் தயங்கி அதை வெளிப்படுத்திய போது அந்த நபித்தோழர்களுடைய வார்த்தை அல்லாஹு தஆலா எப்படி இருந்தது என்பதை குர்ஆனிலே பதிவு செய்திருக்கிறான். அந்த நபித்தோழர்கள் கேட்டார்கள். குறிப்பாக மிக்தாத் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார்கள், என்ன யா ரசூலல்லாஹ், போர் செய்ய வேண்டும் என்பதை ஏன் இப்படி தயங்கி எங்களிடத்திலே நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள்? எங்களை என்ன நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஃபத்ஹப் அன்த ரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிதுன். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தோழர்கள் போன்றவர்கள் நாங்கள் எங்களை நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தோழர்களிடத்திலே வாருங்கள் போருக்கு செல்ல வேண்டும் என்பதாக அழைத்த போது அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தோழர்கள் சொன்ன வார்த்தை அல்லாஹு தஆலா குர்ஆனில் பதிவு செய்திருக்கிறார். நீங்களும் உங்களுடைய இறைவனும் போய் சண்டையிட்டு வாருங்கள், இங்கே இருந்து நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தோழர்கள் சொன்னார்களே, அதே போல நாங்களும் சொல்லிவிடுவோம் என நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா நபியே? இந்த மலைக்கு மேலாக இருந்து கீழே குதிக்க வேண்டுமா? சொல்லுங்கள் நபியே, குதித்து விடுகிறோம். கடலிலே குதித்து எங்களுடைய உயிரை மாய்த்து கொள்ள வேண்டுமா? உடனே நாங்கள் நிறைவேற்றுகிறோம் நபியே, ஆணையிடுங்கள் என்பதாக அந்த நபி தோழர்கள் சொன்னபோதுதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பிறகுதான் அவர்களிடத்தில் ஆலோசனை கேட்டு அதற்கு பிறகுதான் அந்த பத்ரினுடைய யுத்த களத்திற்காக அந்த நபித்தோழர்களை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து சென்றார்கள். அழைத்து சென்றவர்கள் அந்த பத்ரினுடைய அந்த யுத்த களத்திற்கு சென்ற போது ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்தில் நாம் கூடாரம் அடிக்கலாம், இங்கே நாம் தங்கலாம் என்பதாக முடிவை சொன்னபோது அப்பொழுது நபித்தோழர்களில் ஒருவராக இருந்த ஹபாப் இப்னு முன்திர் என்கிற ஒரு நபித்தோழர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த இடத்தில் குடிசை அடிக்க சொல்கிறீர்கள், இங்கே நாம் தங்க வேண்டும் என்பதாக சொல்கிறீர்களே, எனக்கு ஒன்று மட்டும் தெரிய வேண்டும், இது உங்களுடைய வார்த்தையா அல்லது அல்லாஹ்வினுடைய கட்டளையா? இப்பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை என்னுடைய வார்த்தை தான், என்னுடைய ஆலோசனை தான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது அல்லாஹ்வினுடைய கட்டளை இல்லை என்பதாக சொன்னபோது ஹபாப் இப்னு முன்திர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அப்படியானால் இது தங்குவதற்கு உகந்த இடம் இல்லை நபியே, கொஞ்சம் முன்னேறி சென்றால் நீர்நிலையில் உள்ள இடம் கிடைக்கும், அங்கே போய் நாம் கூடாரம் அடிக்கலாம் என்பதாக சொன்னார்கள். அவருக்கு அந்த நபித்தோழருக்கு வெறும் 23 வயது தான். நான் அல்லாஹ்வினுடைய ரசூல், ஒரு அமீராக, தலைவராக, சமுதாயத்தினுடைய தலைவராக இருக்கிறேன், நான் சொல்லுவதை கேளுங்கள் என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுக்கவில்லை. அந்த 23 வயதே ஆன அந்த இளைஞர் சொன்ன அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்டார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
ஒருவர் ஆலோசனை சொல்கிறார் என்று சொன்னால் அந்த ஆலோசனையின் அடிப்படையில் எடுக்கிற அந்த முடிவு என்பது அது வெற்றிக்குரியதாக அமையும் என்பதும் பத்ரினுடைய யுத்தக்களம் நமக்கு பெற்றுத்தருகிற படிப்பினையாக அமைந்திருக்கிறது. எதற்கும் அல்லாஹ்வினுடைய துஆ தேவை என்பதை இந்த பத்ரினுடைய நமக்கு கற்றுத்தருகிற பாடமாக படிப்பினையாக அமைந்திருக்கிறது. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றியை பத்ரிலே பெற்றார்கள் என்றால் அதற்கு காரணம் ரசூலினுடைய அந்த துஆ தான். தனிச்சையாக முடிவெடுப்பதை விட ஆலோசனை அவசியம் என்பது இந்த பத்ர் நமக்கு கற்றுத்தருகிற பாடமாக படிப்பினையாக அமைந்திருக்கிறது. அல்லாஹ்வை முழுமையாக நம்புவது, அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைப்பது, இது பத்ர் நமக்கு கற்றுத்தருகிற பாடமாக படிப்பினையாக இருக்கிறது. அல்லாஹ் பத்ரிலிருந்து பாடம் பெறுகிற படிப்பினை பெறுகிற மக்களாக நம்மை தேர்ந்தெடுத்துக் கொள்வானாக. அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் எப்படி மலக்குகளை கொண்டு உதவி செய்தானோ அதே போல நமக்கும் அல்லாஹ் உதவி செய்வானாக. அல்லாஹ்விடத்திலே நாம் முறையிடுவோம். அல்லாஹ்வே நமது பாதுகாவலன், ஹஸ்பன் அல்லாஹ், அல்லாஹ்வே நமக்கு போதுமானவன். பத்ரிலே வெற்றியை கொடுத்த ரஹ்மானே, எங்கள் வாழ்க்கையும் வெற்றியானதாக ஆக்கி தந்த அருள்மாளிப்பாயாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.